வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி வீடியோவில் HTC Dm98 மல்டிமீட்டரை பற்றி நம்ம ஃபுல்லாக இதை எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு சொல்லி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இது டெக்னீஷியன் அனைவருக்கும் பயன்படும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு இந்த HTC இந்த மல்டிமீட்டரை பொறுத்தளவுக்கு மொத்தம் 4 ஹோல்ஸ் கொடுத்துருப்பாங்க நம்ம டெஸ்ட் ப்ராப் சொல்கிறதுக்காக. இதில் நம்ம என்ன செலக்ட் பண்ணுறோமோ அதில் வந்து லைட் எரியும். அந்த லைட்டு எந்த இதில் எரியுதோ அதுக்கு மட்டும் தான் சொல்லணும். காமனுங்கிறது பொதுவானது, காமனுங்கிறது பிளாக் மட்டும் சொல்லணும். மற்றது மட்டும் என்னென்ன எல்இடி இதில் எரியுதோ அதில் தான் சொல்லணும். இப்போ உதாரணத்துக்கு இப்போ ஆஃப் பண்ணியிருக்கு, இப்போ ஆன் பண்ணுறேன். இப்போ ஆன் பண்ணோன்னா பார்த்தீங்கன்னா இது வந்து வோல்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த 2 தான் சுருவ சொல்லுது. அடுத்து மில்லி வோல்ட்டு, இதுவும் பார்த்தீங்கன்னா இந்த 2 தான் சுருவ சொல்லுது. அடுத்து ஹெட்ஸு ஃப்ரீக்வன்சி செக் பண்ணுறது, இதுவும் பார்த்தீங்கன்னா இதில் தான் சொல்லுது. அடுத்து பார்த்தீங்கன்னா ஓம்ஸு, டயோடு, கண்டினியூட்டி இது செக் பண்ணுறது ஆமாம் இதில் தான் செக் பண்ணணும். அடுத்து கெப்பாசிட்டர் ஆமாம் இதில் தான் சொல்லணும். அடுத்து பார்த்திங்கன்னா டெம்பரேச்சர் டிகிரி செல்சியஸ் செட் பண்ணுறது, அதுவும் இதில் தான் நம்ம சொல்லணும். அது எப்படி செக் பண்ணுறதுன்னு அதையும் சொல்கிறேன். அடுத்து பார்த்திங்கன்னா ஆம்ஸு, மில்லி ஆம்ஸுக்கு கீழே ஆம்ஸ் செக் பண்ணுறது, அது பார்த்திங்கன்னா இதில் சொல்லுது பாருங்கள், அது இங்கே சொல்லுது. இது காமனு, இங்கே மில்லி ஆம்ஸில் சொல்லுது. அதே மாதிரி இதுவும் அப்படி தான். அடுத்து 10 ஆம்ஸ் வரையும் செக் பண்ணுறதுக்கு இது காமன், இங்கே 10 ஆம்ஸ் நிலை இருக்கிற இடத்துல சொல்லுது. இது மாதிரி எந்த இடத்துல லைட்டு எரியுதோ அந்த இடத்துல தான் நம்ம டெஸ்ட் ப்ராப்பர் சொல்லணும், மாற்றி சொல்லக்கூடாது. லாஸ்ட்டாக இருக்கிறது வந்து NCV அப்படின்னா நம்ம லைவாக வோல்ட் எதுவும் பக்கத்தில் நம்ம சுற்றி பக்கத்தில் எது இருக்கா நம்ம செக் பண்ணிக்கலாம். அது இல்லாமல் இது ஒரு டெஸ்டராகவும் யூஸ் பண்ணிக்கலாம். அது எப்படின்னு உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ இந்த பக்கம் இருக்க பட்டன் என்ன அப்படின்னா, இப்போ உதாரணத்துக்கு நான் வோல்ட்டில் வச்சுருக்கேன், வோல்ட்டு செக் பண்ணுறதுக்கு வச்சுருக்கேன். இப்போ நம்ம வோல்ட்டில் வச்சுருக்கும் போது டிஃபால்ட்டாக இருக்கிறது பார்த்திங்கன்னா DC வோல்ட்டில் தான் இருக்கும். அதை நம்ம இந்த ஃபங்க்ஷனுங்கிற பட்டனை இப்படி ப்ரெஸ் பண்ணோம்னா AC வோல்ட்டுக்கு மாறிக்கிறோம். AC வோல்ட்டு செக் பண்ணால் ACயில் வச்சுக்கணும், DC வோல்ட்டுனா DCயில் வச்சுக்கணும். இப்போ அதே மாதிரி இது ஹோல்டுங்கிற பட்டன் என்னென்னா, இப்போ உதாரணத்துக்கு நம்ம வோல்ட்டு செக் பண்ணுறோம்னா அந்த வந்து வோல்ட்டு வந்து வேரியேஷன் ஆகிட்டே இருக்கும்ல, அது அந்த ஹோல்டு பட்டன் அமைக்கிட்டோம்னா அந்த வோல்ட் வந்து அப்படியே ஃபிக்ஸடாக நிற்கும். நம்ம ரீடிங் குறிக்கிறதுக்கு நம்ம வசதியாக இருக்கும், அதுக்காக யூஸ் பண்ணிக்கிறது. அதே இது இதில் பார்த்திங்கன்னா மினிமம் மேக்ஸிமம் ஒரு ஆப்ஷன் இருக்கும். மேக்ஸிமம் வோல்ட்டு அது மினிமம் வோல்ட்டு இதை நம்ம செலக்ட் பண்ணிக்கிறது. அது இல்லாமல் இங்கே ஒரு பட்டன் இருக்குது பாருங்கள். இந்த பட்டன் எதுக்குன்னா, இப்போ இந்த டிஸ்பிளேயில் ஒரு இடம் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இந்த என்ன டிஸ்பிளேயில் லைட் எரியும், இன்னொரு ப்ரெஸ் பண்ணிங்கன்னா டிஸ்பிளேயில் லைட் ஆஃப் ஆயிரும். சரி, இப்போ இதுலேயே பார்த்தீங்கன்னா டார்ச் லைட்டும் கொடுத்துருப்பாங்க. இந்த டார்ச் லைட் இருக்குல்ல, இந்த டார்ச் லைட்டை ஆன் பண்ணோம்னா இந்த லைட் பட்டனை லாங் ப்ரெஸ் பண்ணணும். லாங் ப்ரெஸ் பண்ணால் லைட் எரியும். நம்ம ஏதாவது காம்பனன்ட்ஸ் செக் பண்ணோம்னா இதை லைட் அடித்து நம்ம பார்த்துக்கலாம். திருப்பி அதுவே லாங் ப்ரெஸ் அடிச்சிங்கன்னா அந்த லைட்டு ஆஃப் ஆகிரும். இந்த மாதிரி நம்ம ஃபஸ்ட்டு இதை தெரிஞ்சு வச்சுக்கணும். அடுத்து இதை எப்படி செக் பண்ணுறது அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ ஃபஸ்ட்டு வந்து ஆஃப் பண்ணிவிட்டு ஆன் பண்ணுறேன். ஆன் பண்ணோன்னா நம்ம வோல்ட்டு செக் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு உங்களுக்கு தெரியறதுக்காக லைட் ஆன் பண்ணிக்கலாம். இப்போ வோல்ட்டு செக் பண்ணுறதுக்கு காமனில் ஒரு டெஸ்ட் ப்ராப்ளம், இது மேலே ஒரு பாசிட்டிவ் டெஸ்ட் ப்ராப்ளம் சொல்லிக்கணும். சரி, இப்போ இது என்ன இருக்குது, TC வோல்ட்டில் இருக்குது. நம்ம AC வோல்ட்டு செக் பண்ண போகிறோம். AC வோல்ட்டை ஆன் பண்ணியாச்சு. இப்போ வந்து நம்ம ஒரு சுவிட்ச் பாக்ஸில் வோல்ட்டு எத்தனை வோல்ட்டு வருது, அதே மாதிரி அதோட ஃப்ரீக்வன்சி எவ்வளோ வருதுன்னு அதையும் செக் பண்ணிக்கலாம். இப்போ சுவிட்ச் ஆன் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த ப்ளக் பாயிண்டில் வைக்கிறேன். வச்சனை பாருங்கள், 225 வோல்ட்டு. மேலே பாருங்கள் 49.9 ஃப்ரீக்வன்சி. இது வந்து 50 ஃப்ரீக்வன்சி நம்ம AC வோல்ட்டில் வரும். இது 49.9 ஹெர்ட்ஸ் வருது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ AC வோல்ட்டை செக் பண்ணிட்டோம். TC வோல்ட்டு அதே மாதிரி செக் பண்ணணும்னா இது வந்து TC வோல்ட்டில் மாற்றிக்கணும். TC வோல்ட்டை செக் பண்ணுறதுக்கு உதாரணத்துக்கு நான் உங்களுக்கு ஷார்ட்டாக செக் பண்ணி கேட்டிருக்கேன். ஒரு பேட்டரி எடுத்திருக்கேன். அந்த பேட்டரியில் வோல்ட் எத்தனை வோல்ட் வருதுன்னு பார்த்துக்கலாம். மைனஸில் ஒரு டெஸ்ட் ப்ராப்ளம், ப்ளஸில் ஒன்று வைக்கிறேன் பாருங்கள், 1.52 அதாவது 1.5 வோல்ட் வருது TC வோல்ட்டு. இது மாதிரி செக் பண்ணிக்கலாம். சரி, இப்போ இது முடிஞ்சிச்சு. அடுத்து வந்து மில்லி வோல்ட்டு. மில்லி வோல்ட் என்னென்னா 1 வோல்ட்டுக்கு கீழே நம்ம செக் பண்ணுறது பூராமே மில்லி வோல்ட்டு கணக்கில் தான் வரும். 0.5 வோல்ட்டு, 0.25 வோல்ட்டு இந்த மாதிரி இதெல்லாம் நம்ம செக் பண்ணிக்கலாம். அதிலே AC DC நம்ம செக் பண்ணிக்கலாம். அடுத்தது அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா ஹெட்ஸுங்கிறது என்னென்னா ஃப்ரீக்வன்சியை நம்ம செக் பண்ணுறது. இதில் ஃபங்க்ஷனுங்கிற பட்டன் வேலை செய்யாது. இப்போ உதாரணத்துக்கு இப்போ நம்ம ஒரு AC வோல்ட்டை எடுக்கிறோம். இதை வந்து நம்ம இதில் எத்தனை ஃப்ரீக்வன்சி வருதுன்னு நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். இங்கே பாருங்கள், செக் பண்ணி பார்க்குறேன்.
மேலே பாருங்கள் 50 ஃப்ரீக்வன்சி காட்டுது. இப்போ ஃப்ரீக்வன்சி நம்ம செக் பண்ணிட்டோம். இப்போ அடுத்து என்ன போட்டுக்கன்னா டயோடு, ரெசிஸ்டன்ஸ் அண்ட் கண்டினியூட்டி இது 3 செக் பண்ணுற மாதிரி ஒரு ஆப்ஷன். இதை நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இதில் ஃபங்க்ஷனுங்கிற பட்டனை ஒரு இடம் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா பஸ்ஸர் வருது. பஸ்ஸர் சிம்பிள் வருதுன்னா இது கண்டினியூட்டி பார்க்குறது. இப்படி வச்சு பார்த்தீங்கன்னா ஷார்ட்டாக என்னன்னு நம்ம பார்த்துக்கலாம். அந்த மாதிரி செக் பண்ணிக்கிறது இது உங்களுக்கு மேக்ஸிமம் தெரியும். ஒரு ஒயர் வந்து கண்டினியூட்டி இருக்கா இல்லை இந்த மாதிரிலாம் நம்ம செக் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கிறது. அதே ஃபங்க்ஷனை திருப்பி ஒரு இடம் ப்ரெஸ் பண்ணுறேன். ப்ரெஸ் பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா டயோடு சிம்பிள் வருது. அப்போ வந்து ஒரு டயோடை நம்ம செக் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு டயோடு எடுத்திருக்கேன். இந்த டயோடில் வச்சு பார்த்தோம்னா பாருங்கள் 0.530 காமிக்குது. இப்போ வந்து நம்ம இதை மாற்றி வைக்கும்போது அந்த ஓம்ஸ் காட்டக்கூடாது. ஒன் சைடு மட்டும் தான் டயோடில் காமிக்கணும், இன்னொரு சைடு காமிக்கக்கூடாது. இப்போ இதை நம்ம செக் பண்ணும்போது அதில் பீப்புன்னு இந்த மாதிரி இப்போ ஷார்ட்டான ஒரு சவுண்டு பார்த்தீங்களா, வச்சு காட்டுற மாதிரி இந்த மாதிரி 0-0ன்னு போய் நின்றுச்சுன்னா அந்த டயோடு வந்து ஷார்ட் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். அந்த மாதிரி நம்ம செக் பண்ணணும். ரெண்டாவது இந்த டயோடு சிம்பிளில் வச்சுக்கிட்டு நம்ம ஒரு டிரான்ஸ்ட்டையும் செக் பண்ணலாம். உதாரணத்துக்கு ஒரு டிரான்ஸ்ட் எடுத்துக்கேன். இது வந்து 1802 இந்த டிரான்ஸ்ட்டை நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். இப்போ இந்த டிரான்ஸ்ட்டை பொறுத்தவரைக்கு லெஃப்ட்டில் பேஸு, கலெக்டர், எமிட்ரு இந்த மாதிரி இருக்கும். இப்போ இதில் நம்ம இந்த பேஸில் இந்த சிகப்பு ப்ராப்பை வச்சுக்கலாம். வச்சுக்கிட்டு இந்த கருப்பை வந்து இப்போ இந்த கருப்பை வந்து சென்டரில் வச்சோம்னா ஒரு வேல்யூ காட்டுது பாருங்கள். அதே மாதிரி எமிட்டரில் வச்சோம்னா ஒரு வேல்யூ காமிக்குது பாருங்கள். இப்போ இந்த மாதிரி காமிக்குது. இப்போ நம்ம மாற்றி வைக்கணும். இப்போ சிகப்பு இந்த இடத்துல கருப்பையும் கருப்பை வச்சு இப்போ சிகப்பை சென்டர் கலெக்டர்லையும் இந்த மாதிரி எமிட்டர்லையும் வைக்கும்போது எந்த ஒரு வேலையும் காட்டலை பார்த்தீங்களா. காட்டலைனா இது நல்லா இருக்குன்னு அர்த்தம். மாற்றி வைக்கும்போது வேலையை காட்டக்கூடாது. அதே மாதிரி இந்த கலெக்டருக்கும் எமிட்டருக்கும் வேலையை போகக்கூடாது, எந்த வேலையும் காட்டக்கூடாது. ஒன்லி பேஸு, கலெக்டர், எமிட்டர் இதுக்கு மட்டும்தான் வேலையை காட்டணும். அதாவது பேஸில் வந்து சிகப்பு வச்சுக்கிட்டு கருப்பை வந்து கலெக்டர்லையும் எமிட்டர்லையும் வைக்கும்போது ஒரு வேல்யூ காட்டணும். இந்த வேல்யூ காட்டாமல் ஃபுல்லாக ஷார்ட்டு இந்த மாதிரி பீப் சவுண்ட் வந்து 0-0ன்னு போய் நின்றுச்சுன்னா 0-0-2 இந்த மாதிரி நின்றுச்சுன்னா இந்த டிரான்ஸ்ட் ஷார்ட்னு அர்த்தம். இந்த மாதிரி செக் பண்ணணும். இந்த டிரான்ஸ்ட்டை பொறுத்தளவுக்கு பிஎன்பி, என்பிஎன் இந்த மாதிரி 2 வகையான டிரான்ஸ்ட் இருக்குது. அதிலே டயோடு போட்ட டிரான்ஸ்ட்லாம் இருக்குது. இதெல்லாம் செக் பண்ணலாம். இது செக் பண்ணணும்னா கொஞ்சம் அது கொஞ்சம் விரிவாக சொல்ல வேண்டியிருக்கு. அதனால் இந்த டிரான்ஸ்ட்டை பூரா எப்படி செக் பண்ணுறதுன்னு ஒரு வீடியோ தனியாக உங்களுக்கு மேக் பண்ணுறேன். அடுத்து இந்த ஃபங்க்ஷன் பட்டனை நம்ம அமைக்க பார்த்தோம்னா ஓம்ஸு கணக்கெலாம் காமிக்குது. அப்போ ரெசிஸ்டர் நம்ம செக் பண்ணலாம். நான் உதாரணத்துக்கு ஒரு 56K ரெசிஸ்டர் நான் எடுத்திருக்கேன். அதை நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள் 55.29 கிட்டத்தட்ட 56K ஓம்ஸு காட்டுது. அப்போ இந்த ரெசிஸ்டர் கரெக்டாக இருக்குது. இந்த மாதிரி செக் பண்ணலாம். இதேமாதிரி லோ ஓம்ஸு செக் பண்ணுவோம். லோ ஓம்ஸை பொறுத்தளவுக்கு நான் உதாரணத்துக்கு ஒரு 4.7 ஓம்ஸ் எடுத்திருக்கேன். அதுக்கு என்ன செய்யணும்னா இப்படி வச்சு பார்த்தோம்னா பார்த்தீங்களா 4.8 ஓம்ஸ் வருது. இப்போ நீங்கள் அது மேலே வந்து சிம்பிளை கவனிக்கணும். எம்னு போட்டு ஓம்ஸ் கிடச்சுன்னா இது மெக்கு ஓம்ஸு. அதேமாதிரி கேன்னு போட்டு ஓம்ஸ் கிடச்சுன்னா இது வந்து கே கணக்கில் நம்ம கணக்கு எடுக்கணும். வெறும் ஓம்ஸ் மட்டும் காட்டுச்சுன்னா இது ஓம்ஸ் கணக்கில் எடுக்கணும். இப்போ இதை நான் இந்த ரெசிஸ்டர் செக் பண்ணும்போது அதை மேலே இருக்கிறது கவனிங்க. இப்போ நான் வைக்கிறேன் பாருங்கள். வச்சோன்னா பாருங்கள் மேலே ஓம்ஸ் சிம்பிள் மட்டும் தான் வருது பாருங்கள். அதே மாதிரி நான் ஏற்கனவே செக் பண்ண ரெசிஸ்டர் காட்டுறேன் பாருங்கள். அதை செக் பண்ணும்போது இது வந்து 56Kன்னு சொன்னேன். இதை செக் பண்ணும்போது பாருங்கள் மேலே அந்த சிம்பிளை கவனிங்க. கேன்னு வருது பாருங்கள். மேலே கே ஓம்ஸ்னு வருதா, இந்த இங்கே மேலே கவனிச்சிங்கன்னா தெரியும். கே ஓம்ஸ்னு வந்துச்சுன்னா அது என்ன வேல்யூ வருதோ அதை வந்து கேல நம்ம கணக்கு எடுக்கணும். வெறும் ஓம்ஸ்னா அது ஓம்ஸில் கணக்கு எடுக்கணும். எம் ஓம்ஸ்னு வந்துச்சுன்னா அது மெக்கில் கணக்கு எடுக்கணும். அந்த மாதிரி தான் நம்ம இதை யூஸ் பண்ணணும். அடுத்து வந்து கெப்பாசிட்டி செக் பண்ணுறது. கெப்பாசிட்டியை பொறுத்தளவுக்கு நான் ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அதில் என்ன வேல்யூ வேணாலும் நம்ம இதை செக் பண்ணிக்கலாம். உதாரணத்துக்கு நான் ஒரு 2225 வோல்ட் நான் செக் பண்ணுறேன். இப்போ ஃபஸ்ட்டு செக் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த கண்டன்சரை டிசார்ஜ் பண்ணிடணும். எது வோல்ட்டுக்கு எது இருக்கக்கூடாது. டிசார்ஜ் பண்ணிட்டு தான் நம்ம செக் பண்ணணும். இப்போ இப்படி நான் வச்சுக்கிட்டு நான் இந்த பின்னில் வைக்கிறேன். வைக்கும்போது பாருங்கள் எத்தனை எம்எஃப்டின்னு காட்டும் பாருங்கள். பார்த்தீங்களா 2115 எம்எஃப்டி மேலே எம்எஃப்டின்னு வந்துருக்கு பாருங்கள். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இது 2200 ஒரு 5% முன்ன பின்ன கண்டன்சரை பொறுத்தளவுக்கு இருக்கும். அதனால் இப்படி செக் பண்ணிக்கலாம். நம்ம கம்மியான எம்எஃப்டியும் செக் பண்ணிக்கலாம். நான் ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன்.
அடுத்தது பார்த்தீங்கன்னா இது டிகிரி செல்சியஸ். இது எதுக்கு அப்படின்னா நம்ம எதுவுமே இதை செலக்ட் பண்ணிவிட்டு எதுவுமே செய்யாமல் வந்தோம்னா இந்த ரூமோட டெம்பரேச்சரை காட்டும். இந்த ரூமோட டெம்பரேச்சர் 29 டிகிரி செல்சியஸ் காட்டுது. இல்லை நம்ம வந்து ஒரு ஹீட்டை வந்து நம்ம தனிப்பட்ட முறையில் செக் பண்ணணும் அப்படின்னா இதோட இந்த பாக்ஸ்லேயே ஒரு தெர்மிஸ்டர் கொடுத்துருப்பாங்க. இதை வச்சு நம்ம செக் பண்ணலாம். இப்போ இந்த டெஸ்ட் ப்ராப்பை எடுத்துகிட்டு இப்போ நம்ம செலக்ட் பண்ணும்போது எங்கே சொல்லுது இந்த ரெண்டில் தான் சொல்லணும். அப்போ வந்து காமன் பொதுவாக எப்பவுமே பிளாக்கை சொல்லிக்கலாம், சிகப்பு வந்து இங்கே சொல்லிக்கலாம். இப்போ இதுலேருந்து ஒரு ஒயர் மட்டும் தான் வரும். இப்போ வந்து உதாரணத்துக்கு நான் ஒரு சால்ட்ரிங் அயனை ஹீட்டை செக் பண்ணுவோம். கிட்ட காமிச்சாவே பாருங்க 136 டிகிரி செல்சியஸ் போயிடுச்சு. இப்போ எடுத்துட்டேன், குறையுது. குறைஞ்சோன்னா பார்த்தீங்கன்னா கரெக்டாக ரூம் டெம்பரேச்சருக்கு வந்துடும். இப்போ கிட்ட கொண்டு போகிற பாருங்க, அந்த அனல் காட்டோன்னே சர்றன்னு ஏறிடும். சரிங்களா? இந்த மாதிரி நம்ம ஹீட்டை வந்து நம்ம செக் பண்ணுறதுக்காக இந்த ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இப்போ எடுத்துக்கலாம், இந்த டெஸ்ட் ப்ராப்பை சொல்லிக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா இதில் ஆம்ஸ் செக் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஆம்ஸை பொறுத்தளவுக்கு இது மில்லி ஆம்ஸ்க்கு கீழே நம்ம செக் பண்ணிக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா மில்லி ஆம்ஸ் வரையும் செக் பண்ணிக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா ஆம்ஸு 1 ஆம்ஸுக்கு மேலே 10 ஆம்ஸ் வரையும் செக் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி ஆப்ஷன் இருக்குது. இப்போ இதுலேயும் பார்த்தீங்கன்னா நம்ம செக் பண்ணும்போது இதில் இந்த ஃபங்க்ஷனுங்கிற படம் நமக்குன்னா ஏசி டிசின்னு வரும். நம்ம ஏசி ஆம்ஸ் செக் பண்ணுறோமா இல்லை டிசி ஆம்ஸ் செக் பண்ணுறோமா நம்ம செக் பண்ணிக்கணும். இதை பொறுத்தளவுக்கு எப்படி செக் பண்ணணும்னா ஆம்ஸை பொறுத்தளவுக்கு நம்ம லோடு கொடுத்து தான் பார்க்கணும். அப்படின்னா தான் கரெக்டாக அக்யூரேட்டாக தெரியும். இப்போ ஆம்ஸில் சொல்லிக்கலாம். ஆம்ஸ்லன்னா இங்கே சொல்லுது, நம்ம இங்கே சொல்லிக்கலாம். சொல்லிக்கிட்டு இப்போ அந்த பேட்டரியில் ஆம்ஸை செக் பண்ணுவோம். பாருங்கள், கிட்டத்தட்ட ஒரு 2 ஆம்ஸுக்கு மேலே காமிக்குது. இந்த மாதிரி இதை பேட்டரிக்கு மட்டும் தான் இப்படி செக் பண்ணணும். ஆனால் மற்றபடி நம்ம ஒரு டிரான்ஸ்ஃபார்மர்லேருந்து அவுட்புட் எடுத்து நம்ம லோடு செக் பண்ணோம்னா இது லோடு கொடுத்து தான் செக் பண்ணணும். உதாரணத்துக்கு இந்த ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் இருக்குது. இந்த டிரான்ஸ்ஃபார்மர் இருக்குன்னா இதில் நம்ம ஆம்ஸை செக் பண்ணோம்னா டைரெக்டாக நம்ம செக் பண்ண முடியாது. அதுக்கு என்ன செய்யணும்னா ஃபஸ்ட்டு வந்து இதில் ஒரு லோடு கொடுக்கணும். உதாரணத்துக்கு ஒரு பல்பாக இருக்கலாம், ஏதாவது ஒரு லோடு நீங்கள் கொடுத்துக்கிட்டு அந்த ஃபஸ்ட்டு வந்து இன்புட்டை இதில் கொடுக்கணும், அவுட்புட்டை வந்து லோடில் கொடுக்கணும். கொடுத்தோம்னா இது எத்தனை ஆம்ஸ் எடுக்குதுன்னு சொல்லி இந்த டிஸ்பிளேயில் காமிக்கும். நம்ம டிசிக்கு செக் பண்ணுறப்ப தான் டிசியில் இருக்கணும், ஏசிக்குனா ஏசியில் செலக்ட் பண்ணி வச்சுக்கணும். அந்த மாதிரி தான் செக் பண்ணணும். அது கொஞ்சம் விரிவாக சொல்லணும், அது இன்னொரு நாளைக்கு உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ அடுத்து வந்து என்சிவி லைவ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இது எதுக்கு அப்படின்னா இப்போ உதாரணத்துக்கு இந்த சுவிட்ச் பாக்ஸ் இருக்குது. இப்போ இங்கே கரண்ட் இருக்குது. கரண்ட் இருக்கா இல்லைன்னு நம்ம இதை அப்படியே செக் பண்ணணும். இப்போ உதாரணத்துக்கு இங்கே கொண்டு போனீங்கன்னாவே இங்கே வருங்க, கரண்ட் இருக்கிற இடத்துல கொண்டு போனால் ஹெச்னு எரியும். இப்போ உங்களுக்கு நல்லா காட்டுறேன். இப்போ கரண்ட் இருக்க இடத்துல ஹெச்னு எரியும். கொஞ்சம் தள்ளி போயிட்டிங்கன்னா சேஃப்டி. இப்போ ஹெச்னு தான் ஹை வோல்ட்டு. இந்த மாதிரி நம்ம ஒரு இண்டக்ஷன் மூலமாக இங்கே இந்த இடத்துல வோல்ட்டு பாஸ் ஆகுதான்னு செக் பண்ணிக்கலாம். அதே மாதிரி வயரையும் செக் பண்ணலாம். வயரில் வந்து கரண்ட் போதா அப்படின்னு அப்படியே ட்ரேஸ் பண்ணியே கொண்டு போயிட்டே இருக்கலாம். எந்த இடத்துல வயர் கட் ஆகிருக்குன்னு கூட இதை பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், அப்படியே கிட்ட வச்சுட்டு இருந்தீங்கன்னா எரிஞ்சிக்கிட்டே இருக்கும். அப்படியும் செக் பண்ணலாம். அடுத்து வந்து இது வந்து ஒரு டெஸ்டராகவும் யூஸ் பண்ணலாம். இது எப்படி யூஸ் பண்ணலாம், இந்த டெஸ்ட் ப்ராப்பை இங்கே சொல்லிக்கலாம். சொல்லிக்கிட்டு இப்போ இந்த சுவிட்ச் பாக்ஸில் இப்போ நான் பேஸில் மட்டும் நான் வைக்கிற பாருங்க. இப்போ பேஸில் வைக்கும்போது மட்டும் இந்த சேப் லைட் ஏரியும் நம்ம பார்த்து தெரியும், ஹெச்னு வரும். இப்போ இதில் வந்து இதுதான் பேஸ். இந்த மாதிரி இந்த மல்டிமீட்டரை நம்ம செக் பண்ணிக்கலாம். இப்போ இந்த வீடியோவில் உங்களுக்கு நான் சொன்னது உங்களுக்கு கண்டிப்பாக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். புரிஞ்சுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள் நண்பர்களே. புதிய நண்பர்கள் நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் இது மாதிரி ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.